தமிழ்நாடு முழுவதும் குரூப் 1 மற்றும் 1A தேர்வுகள் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கும் நிலையில் இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பிரசன்னா இணைகிறார். பிரசன்னா, தமிழ்நாடு முழுவதும் எத்தனை மையங்கள்ல தேர்வு நடைபெறுகிறது? வணக்கம் லாவண்யா. இன்றைய தினம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் 1A பதவிக்கான முதல்நிலை போட்டித் தேர்வானது இன்றைய தினம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் சுமார் 2,49,266 பேர் தேர்வு எழுதுகின்றனர். அதாவது குரூப் 1 பதவிகளில் உள்ள 70 காலி பணியிடங்களுக்கு 2,27,982 பேரும், குரூப் 1A பதவிக்கு 6,467 பேரும் தேர்வு எழுதுகின்றனர். அதன்படி கோவை மாவட்டத்தில் மட்டும் பார்த்தால் 48 மையங்களில் இந்த தேர்வானது நடைபெறுகிறது. 12,997 பேர் இதனை இந்த தேர்வை எழுதுகிறார்கள். இந்த தேர்வு எழுத வருபவர்கள் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஹால் டிக்கெட்டை கட்டாயம் எடுத்து வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஆதார் கார்டு, பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை இவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்து வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் செல்போன், மின்னணு சாதனங்கள் போன்றவற்றை எடுத்து வரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களுக்கு வரும் தேர்வர்கள் இவை அனைத்தையும் பின்பற்றுகிறார்களா என்று நுழைவாயிலேயே காவலர்கள் பரிசோதனை செய்த பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். 9 மணி அளவில் தேர்வு மையத்திற்கான கதவுகளானது பூட்டப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு மேல் வரும் தேர்வர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. இன்னும் சரியாக 9:30 மணி அளவில் இந்த தேர்வானது துவங்கப்பட உள்ளது. லாவணி, விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.